திருநீரு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த திருநீற்றினை நெற்றியிலே பளிச்சுண்டு இட்டுண்டு நல்லா உடம்பிலே பூசிக்கொண்டு படுக்கலாம். சார், படுக்கும் போது போய் யாராவது நெத்தியில விபூதி வச்சுப்பாளா? அது மடி இல்லையே அப்படின்னு சொன்னா, நம் உடம்பிலே திருநீற்றினை பூசிக்கொள்வதற்கு எதுக்காக மடி ஆச்சாரம்லாம்? அதெல்லாம் தேவையே இல்லையே. சார், நாங்க வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், நாங்க என்ன பண்றது, நாங்கள் திருநீர் அணிய மாட்டோம், திருநீர் இட்டுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னா கூட அவர்களும் ஓம் நமோ நாராயணாயா என்று வழிபடலாம் அல்லவா? நாராயணனை நம்பினாலே போதுமானதே. இதெல்லாம் மீறி எனக்கு கெட்ட கனவு வந்துட்டே இருக்கு, வீட்டுல ஏதோ பிரச்சனை, அந்த வீட்டுல ஏதோ பில்லி சூனியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்கிறவா என்ன பண்ணலாம்னு சொன்னா, அழகா பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு போக வேண்டியது, காலை நேரத்திலேயே போக வேண்டியது. போகும்போது கொஞ்சமா அருகம்புல்ல வாங்கிட்டு போய் பிள்ளையார் அந்த அர்ச்சகர்கிட்ட கொடுக்க வேண்டியது. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி ராத்திரியில கோவில் நட சாத்த போறா இல்லையா, அதற்கு முன்னதாக அந்த ஆலயத்திற்கு சென்று அந்த பாதத்துல வச்ச அருகம்புல் 2 அருகம்புல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருகம்புல்ல வாங்கிட்டு தலைமாட்டுல வச்சுட்டு தூங்கினாலே போதுமானது. தலைமாட்டுல கொண்டு வச்சுக்கலாம். ஐயோ, அது சுவாமியினுடைய நிர்மால்யமாச்சே, அதை கொண்டு எப்படி தலைமாட்டுல வச்சுக்கிறது, அது மடி இல்லையே, அதனால தோஷம் வந்துடும்லாம் நினைக்கவே வேண்டாம். ஏன்னு சொன்னா, இதற்கு நமக்கு வேதமாதாவே வழிகாட்டுறா. எப்படி தெரியுமா? தூர்வா துஸ்வப்ன நாசினி அப்படின்னு சொல்றா. தூர்வா யுக்மம்னு சொன்னா அது அருகம்புல்லை குறிக்கும். அதுவும் பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்த அருகம்புல். அந்த பிள்ளையாரனுடைய பாதத்திலே இருக்கக்கூடிய அந்த அருகம்புல்லை கொண்டு தலைமாட்டிலே கொண்டு வைத்துக் கொண்டு உறங்கினால் துஸ்வப்னம் என்பது வரவே வராதுன்னு சொல்றா.